இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில எவ்வளவு வாகனங்கள் வந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா மேல ஒரு தனி இஷ்டமே இருக்கு. இன்னைக்கு பல நிறுவனங்கள் வெஹிக்கிள் லான்ச் பண்ணி நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்திட்டும் இருக்கும். இருந்தாலுமே இந்த ஆக்டிவால எப்போதான் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹோண்டா நிறுவனம் பல ஃபீச்சர்ஸோட அவங்க எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகப்படுத்த போறாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் நிறுவனம் அதிகாரப்பூர்வமா இந்தியாவுடைய மின்சார இருசக்கர வாகன சந்தையில நுழைஞ்சிருக்காங்க. அதோட புகழ்பெற்ற ஆக்டிவா பிராண்டுக்கு கீழே முதல் முறையா ஆக்டிவா அப்படின்ற மின்சார வாகனத்தையும் அறிமுகம் பண்ணிருக்காங்க. இதோட QC1 அப்படின்னு இன்னொரு மின்சார இருசக்கர வாகனமும் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த புது ஹோண்டா ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் 6 கிலோவாட் பீக் பவர் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த வாகனமானது மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போகும்னு 7.3 செகண்ட்லயே 0 இருந்து மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும்னு சொல்றாங்க. இந்த ஆக்டிவா மின்சார வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எக்கான், ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட் அப்படின்னு 3 ரைடிங் மோட்டார்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம 2 மாத்தக்கூடிய ஹோண்டா மொபைல் பவர் பேங்க் பேட்டரிகளையும் இருக்கும். இதுல 2 பேட்டரியுமே 1.5 கிலோவாட் திறனோட இருக்கு. ஒரு முறை நீங்க முழுசா சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 102 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால பயணம் பண்ண முடியும். நீங்க பயணத்துல இருக்கும்போது உங்க பேட்டரி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க இன்னொரு பேட்டரி உங்களால ஈஸியா அட்டாச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஹோண்டா நிறுவனம் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸையும் அமைக்க போறாங்க. இதனால நீங்க பயணத்துல இருக்கும்போது உங்க பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட புதுசா இன்னொரு பேட்டரி இல்லைனாலுமே நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு தீந்து போன உங்க பேட்டரியை கொடுத்துட்டு ஃபுல்லா சார்ஜ் இருக்க இன்னொரு பேட்டரியை ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போதைக்கு இந்த ஃபெசிலிட்டி மும்பை, டெல்லி, பெங்களூர்ல மட்டும்தான் இருக்கு. கூடிய விரைவில் சென்னைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹோண்டா ஆக்டிவா மற்றும் ஆக்டிவா ஹோண்டா ரோட்சிங் டுவோ அப்படின்னு 2 மாடல்ல வரப்போகுது. இதுல ஆக்டிவா ஹோண்டா ரோட்சிங் டுவோ 7.0 ஆங்கில டச் ஸ்கிரீனோட வருது. இதனால நம்ம மொபைல கனெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் கூகுள் மேப்பையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஹேண்டில் பார்க்கு பக்கத்துல இருக்க டாங்கல் ஸ்விட்சை யூஸ் பண்ணி இந்த ஸ்கிரீனை ஈஸியா ஆபரேட்டும் பண்ணிக்கலாம். ஹோண்டாவுடைய ஸ்மார்ட் கீ வசதியும் இந்த வாகனத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் கீ மூலமா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம வாகனம் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாம இன்பில்ட்டாவே ஆன்டி தெஃப்ட் அலர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் வாகனம் மொத்தமா 5 நிறங்கள்ல விற்பனைக்கு வரப்போகுது. அடுத்ததா ஹோண்டா QC1. இந்த மாடல்ல ஒரே ஒரு பேட்டரி தான் கிடைக்கும். இதோட கெபாசிட்டி 1.5 கிலோவாட்டா இருக்கு. நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால பயணம் பண்ண முடியும். 4.5 மணி நேரம் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா இந்த பேட்டரி 0 இருந்து 80% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும். 6 மணி நேரம் 50 நிமிடங்கள்ல 100% சார்ஜ் ஆகும்னு தெரிவிக்கப்படுது. இந்த வாகனத்துல 5 இன்ச் LCD டிஸ்பிளே இருக்கு. அது மட்டும் இல்லாம 26 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜும் இருக்கு. வாரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அல்லது 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் 3 சர்வீஸும் இலவசம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்டிவா எலக்ட்ரிக் வாகனத்துக்கான புக்கிங்ஸ் எல்லாமே ஜனவரி 2025 ஆண்டுல ஆரம்பிச்சு பிப்ரவரி மாசத்துல எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் டெலிவரி செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய டாப் செல்லிங் ஸ்கூட்டர்ஸ்ல முதல் இடத்துல இருக்கிறது ஹோண்டா ஆக்டிவா தான். அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனமா இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப ஹோண்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்க ஆக்டிவா அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் வாகனமும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னும் ஆக்டிவா மேல மக்களுக்கு இருக்க ஈர்ப்பு இன்னும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.